அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாய தமிழ், அதாவது பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தான் வந்து வைக்க போறாங்க நமக்கு. இந்த கட்டாய தமிழ் பேப்பருக்கு நம்ம அகாடமிலேருந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் 2024, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பி சர்வீஸ் 2024. லேட்டஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் நடந்த இந்த கட்டாய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 எக்ஸாம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வச்சு நடத்திருக்கிறாங்க. இந்த பேப்பர் 1 இருக்கக்கூடிய கட்டாய தமிழை டீடைல்டா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த 7 கொஸ்டினை மட்டும் என்னென்ன எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாலே போதும், உங்களுக்கு கட்டாய தமிழ்ல கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். கட்டாய தமிழ் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது இந்த இடத்தையும். ஏன்னா நீங்க அதுல இருக்கக்கூடிய 100 மார்க்குக்கு 40 மார்க் நீங்க எடுத்தாக வேண்டிய கட்டாயம். அந்த 40 மார்க்குக்கு மேல எடுத்துட்டாலே நீங்க வந்து அடுத்த இதான பேப்பர் 2 உங்களுக்கு வேல்யூவேட் பண்ண போயிருவாங்க. அதனால இந்த கட்டாய தமிழுக்கான புக்கை வந்து நீங்க இந்த 7 கொஸ்டின் சால்வ் பண்ணதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ் இப்போ 2024 இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமுடைய சால்வ் பண்ண கொஸ்டின் தான். இதில் ஒவ்வொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட தமிழ் பகுதியை நன்கு படித்து கருத்து சிதையாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே என்ன பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆங்கில பகுதியை படித்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு, அதோட எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வருது. விரித்துரைக்கும் வகை டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. இதான் நமக்கு இருக்கக்கூடிய பேரா, அதை அப்படியே இங்கிலீஷில் மொழிபெயர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் எங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட இதில் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 7 கொஸ்டினை நீங்கள் தரவாக ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு கட்டாய தமிழில் கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க் வாங்கிடலாம். இதுதான் அந்த புக்கோடைய இது. இப்படி தான் உங்களுக்கு A4 போட்டு இருக்க புக்கு. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் 6 இடங்களும் நீங்க டைரக்டா கூட போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட் மூலியமாவோ அல்லது நீங்க சுரேஷ் அகாடமி புக்ஸ்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி கூட நீங்க இந்த புக்கை வாங்கிடலாம். உங்களுக்கு வீட்டுக்கே இதை கொரியரும் அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த 7 கொஸ்டின் நீங்க பார்க்காம போயிட வேண்டாம். கட்டாய தமிழ் தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். இல்லை 40 மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எளிமையா வாங்குறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு இந்த 7 கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க டீட்டெயிலாக நிறைய படிக்கணும் அப்படிலாம் தேடணும் இல்லை. இந்த ஒரு புக்கை மட்டும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 128 பக்கம் இருக்கு. இதை மட்டும் படிச்சாலே போதும். இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா. நீங்க ஆன்லைன்லயும் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா போய் கூட வாங்கிக்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.